இனிய வணக்கம். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக தொகுதி பங்கிட்டு கூட்டு வந்து ஒன்றாம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகம் முடிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் ராஜேந்திரன் சந்திரமாக செயல்படும். கலைஞரின் அரசியல் வாரிசாக செயல்பட்டு கொண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து வெற்றிகரமாக பேசி முடிச்சிருவாரு. இல்லை இந்த இழுபறிக்கு திமுக கூட்டணியில் இந்த கூட்டணி கட்சிகளுள்ள இந்த இழுபறி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து கிறிஸ்துவடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்க தாகூர் இது மாதிரி நபர்கள் தான் அதுக்கு வந்து காரணமாக இருந்துட்டாங்க. ஏன்னா ஒரு கூட்டணி கட்சி நீண்ட கால கொள்கை கூட்டணின்னு சொல்கிறீங்க, நீண்ட காலமாக அந்த கூட்டணியில் இருக்கீங்க, ரொம்ப நீண்ட காலம் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்ன வேணுமோ அந்த கூட்டணியில் போய் கமிட்டியில் உட்காந்து பேசி, அது கமிட்டியில் சரியாக வரலன்னா தலைவர்கிட்ட பேசி, அந்த இயக்கத்துடைய தலைவர்கிட்ட சொல்லி, இந்த தலைவர்கிட்ட பேச சொல்லி அப்படி இணக்கமான முடிவு எடுத்திருந்தா இந்த காங்கிரஸ் என்ன இந்த 28 சீட்டுன்னா 30 சீட்டு கூட வந்து இது வாங்கியிருக்கலாம். அதை ரகசியமாக வச்சிருக்கணும். அதை இல்லாமல் வந்து போய் சமூக ஊடகத்தில் பொதுவெளியில் ஏட்டி குட்டியாக வந்து தரக்குறைவாக பேசி அந்த குழப்பம்லாம் வந்துச்சு. அதனால காங்கிரஸுக்கு கூடுதலாக கொடுக்கும்போது எங்களுக்கும் கூடுதலாக கொடுக்குன்னு பாக்கி கூட்டணி கட்சிகள் கேட்குறாங்க. இது யதார்த்தமான உண்மை தானே. இதில் ஒன்றும் தவறு இல்லை கேட்கறதுனால. எப்படி இருந்தாலும் வந்து கூட்டணி சுமூகமாக பேசி முடிக்கப்பட்டு விடும்.